Hi friends, welcome to our channel. நம்ம சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா வேரியஸ் இண்டெக்ஸஸோட இந்தியாஸ் ரேங்க் என்னென்ன பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். இந்த இண்டெக்ஸஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து கவர்மெண்டாலயோ இல்ல நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனாலயோ வந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய சர்டன் பாராமீட்டர்ஸை மெஷர் பண்ணி அவங்க இந்த கண்ட்ரி வந்து இந்த பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்றது தான். இந்த ரிப்போர்ட்ஸ் ஸ்டேபிளா சர்டன் ஆர்கனைசேஷன் இப்போ வந்து வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் ஆகட்டும் இல்லை யுனைடெட் நேஷன் ஆகட்டும் அந்த மாதிரி இவங்க இயர்லி ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் என்னென்ன ரிப்போர்ட்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 2020 ரிலீஸ் ஆன ரிப்போர்ட்ஸ், அதில் இந்தியாவோட ரேங்க் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை பற்றின எந்த கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் திங் இஸ் எக்கனாமிக் ஃப்ரீடம் இண்டெக்ஸ். எக்கனாமிக் ஃப்ரீடம் இண்டெக்ஸுங்கிறது வந்து ஹெரிட்டேஜ் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறவங்க வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஹெரிட்டேஜ் ஃபவுண்டேஷன் இந்த எக்கனாமிக் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் 2020ங்கிறது வந்து 26வது ரிப்போர்ட். இது வந்து ஆனுவலா அவங்க வந்து பண்ணிட்டு இருக்க ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்ல அதாவது 2020 மொத்தமா 186 கண்ட்ரி அவங்க இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அதுல நம்ம இந்தியா வந்து 120வது பொசிஷன்ல இருக்கு. ஓகேங்களா, இந்தியா வந்து 120வது பொசிஷன்லயும் ஃபர்ஸ்ட் வந்து சிங்கப்பூர்ல. ஸோ எக்கனாமிக் ஃப்ரீடம் இண்டெக்ஸ்னா ஃபர்ஸ்ட் வந்து சிங்கப்பூர், 120th பொசிஷன் வந்து இந்தியா. டோட்டல் கண்ட்ரிஸ் பார்த்தோம்னா 186. இது யார் ரிலீஸ் பண்றாங்கன்னு பார்த்தோம்னா ஹெரிட்டேஜ் ஃபவுண்டேஷன். அடுத்து வேர்ல்டு பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் 2020. இந்த வேர்ல்டு பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ்ங்கிறது வந்து ரிப்போர்ட்டர்ஸ்க்காக ரிலீஸ் பண்ணக்கூடியது. ரிப்போர்ட்டர்ஸ், ஜேர்னலிஸ்ட் அவங்களுக்காக ரிலீஸ் பண்ணக்கூடியது. இது ரிலீஸ் பண்றது பார்த்தீங்கன்னா ஒரு நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் தான். ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர் அனாலிசிஸ். இந்த ஆர்கனைசேஷன் தான். இந்த ஆர்கனைசேஷன் 1985 இருந்து இந்த வேர்ல்டு பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து நார்வே. அடுத்து 142nd பொசிஷன்ல இந்தியா. 142nd பொசிஷனுக்கு நம்ம வந்து முன்னேறி இருக்கோம். எப்படின்னு பார்த்தோம்னா 2018 6 மர்டர்ஸ் வந்து ஜேர்னலிஸ்ட் ரிலேட்டட் 6 ஜேர்னலிஸ்ட் வந்து மர்டர் பண்ணப்பட்டிருக்காங்க. பட் 2019 இந்த ஜேர்னலிஸ்ட் மர்டர்ஸ் எதுவுமே கிடையாது. அதனாலேயே வந்து இந்தியாவோட ரேங்க் வந்து இதுல 142க்கு முன்னேறி இருக்கு. அடுத்து வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட் 2020. வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட் வந்து யாரு பப்ளிஷ் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன். இவங்க இந்த ரிப்போர்ட்ல 156 கண்ட்ரிஸை வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. 156 கண்ட்ரிஸ். அதுல ஃபர்ஸ்டா இருக்குது ஃபின்லாண்ட், 144th பொசிஷன்ல இந்தியா. இந்த 2020 ரிப்போர்ட்ல ஒரு ஸ்பெஷல் இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டைமா இவங்க எப்பயுமே கண்ட்ரியை மட்டும் தான் மெஷர் பண்ணுவாங்க, மென்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட் 2020 மட்டும்தான் சிட்டியை ஃபர்ஸ்ட் டைமா இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அதுல மிக ஹாப்பியஸ்ட் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்சின்கி அப்படிங்கிற சிட்டியை ஃபர்ஸ்ட் டைமா ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் வந்து யூஎனோட 8வது ரிப்போர்ட், வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட் வந்து. அதே மாதிரி இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஹாப்பினஸ் வந்து மார்ச் 20 தான் இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஹாப்பினஸ். அடுத்து இன்க்ளூசிவ் இன்டர்நெட் இண்டெக்ஸ்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஸ்வீடன். அடுத்து 46th பொசிஷன்ல நம்ம இந்தியா இருக்கு. இந்த இன்டர்நெட் இண்டெக்ஸ் வந்து யாரு ரிலீஸ் பண்றாங்கன்னு பார்த்தோம்னா EIU, எக்கனாமிஸ்ட் இன்டெலிஜென்ஸ் யூனிட். இந்த சர்வேல வந்து மொத்தமா அவுட் ஆஃப் வந்து 100 கண்ட்ரிஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பொசிஷனா வந்து ஸ்வீடன் இருக்கு. அண்ட் சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸ்லயே ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிறது நம்ம இந்தியா தான்.
ஆல் ஓவர் இந்தியா, ஆல் ஓவர் கண்ட்ரின்னு பார்த்தோம்னா ஆல் ஓவர் த வேர்ல்டில் வந்து 46 பொசிஷன். பட் சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸில் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இந்தியா இருக்குது. இதில் இந்த 100th பொசிஷனில் வந்து புரூடி அப்படிங்கிற கண்ட்ரி இருக்கு. அண்ட் 99th வந்து லைபீரியா இருக்கு. அடுத்து சிப்ரி ரிப்போர்ட் லார்ஜஸ்ட் ஆர்ம்ஸ் இம்போர்ட்டர். இந்த சிப்ரிங்கிறது வந்து ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். இவங்க வந்து 5 வருஷத்துக்கான ரிப்போர்ட், அதாவது 5 வருஷத்துல எந்த ஒரு கண்ட்ரி வந்து அதிகமான டிஃபென்ஸ் ஆர்ம்ஸை வந்து வாங்குறதும் விற்கிறதுமா இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதில் இம்போர்ட்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து சவுதி அரேபியாவும் செகண்ட் இந்தியாவும் இருக்கு. அடுத்து எக்ஸ்போர்ட்டிங்ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் யூஎஸ்ஏவும் 23rd இந்தியாவும் இருக்கு. இம்போர்ட் பண்றதுல நம்ம செகண்ட் பொசிஷன்ல இருக்கோம். பட் எக்ஸ்போர்ட் பண்றதுல நம்ம 23rd பொசிஷன்ல இருக்கோம். ஸோ இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்றது யாருன்னு பார்த்தோம்னா ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். அடுத்து டேலண்ட் காம்படிட்டிவ் இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து சுவிட்சர்லாந்து அண்ட் 72nd பொசிஷன்ல நம்ம இந்தியா. இந்த இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியா வந்து 8 ரேங்க்ஸ் வந்து முன்னேறி இருக்காங்க. அண்ட் இதுல வந்து சுவிட்சர்லாந்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் அண்ட் சிங்கப்பூர் இருக்கு. இந்த டேலண்ட் காம்படிட்டிவ் இண்டெக்ஸையுமே நம்ம எக்கனாமிஸ்ட் இன்டெலிஜென்ஸ் யூனிட் தான் வந்து பப்ளிஷ் பண்றாங்க. இதுல அவுட் ஆஃப் வந்து 132 கண்ட்ரிஸ் வந்து அவங்க லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த டேலண்ட் காம்படிட்டிவ் இண்டெக்ஸ் வந்து யார் ரிலீஸ் பண்றாங்கன்னு பார்த்தோம்னா எக்கனாமிஸ்ட் இன்டெலிஜென்ஸ் யூனிட். இதுல அவுட் ஆஃப் 132 கண்ட்ரீஸ்ல 72nd பொசிஷன்ல நம்ம இந்தியா வந்திருக்கு. இது லாஸ்ட் டைமோட 8 ரேங்க் வந்து முன்னேறி இருக்கோம் நம்ம. அடுத்து கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸ் வந்து டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் தான் வந்து ரிலீஸ் பண்றாங்க. இதுல இவங்க அதாவது 2020 ரிப்போர்ட்ல 180 கண்ட்ரி இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் டைமோட நம்ம 2 பொசிஷன் வந்து கீழே இறங்கிட்டோம் தான் சொல்லணும். லாஸ்ட் டைம் வந்து 78th பொசிஷன்ல இருந்து இப்ப நம்ம 80th பொசிஷன் வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து டென்மார்க் அண்ட் நியூசிலாந்து, 80th பொசிஷன்ல இந்தியா. அண்ட் நம்மளோட பாகிஸ்தான் 120th பொசிஷன்ல இருக்கு. பாகிஸ்தான் வந்து 120th பொசிஷன். இதோட இந்த ரிப்போர்ட்டோட பாட்டம்ல யார் இருக்கான்னு பார்த்தோம்னா லாஸ்ட் பொசிஷன்ல சிரியா, சவுத் சூடான் அண்ட் சொமாலியா. ஸோ லாஸ்ட்ல இருந்து மேல லாஸ்ட்ல பார்த்தோம்னா சிரியா, அதுக்கு மேல சவுத் சூடான் அண்ட் சொமாலியா. அடுத்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இண்டெக்ஸ் 2020 வந்து நம்ம இந்தியா வந்து லாஸ்ட் டைம் வந்து 36th பொசிஷன்ல இருந்துச்சு. பட் இந்த தடவை 40வது பொசிஷனுக்கு போயிட்டோம். 4 பொசிஷன் டிக்ரீஸ் ஆயிட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து யுஎஸ்ஏ இருக்கு, 40th பொசிஷன்ல இந்தியா இருக்கு. அண்ட் இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்றது யாருன்னு பார்த்தோம்னா யூஎஸ் தான். யூஎஸ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் குளோபல் இன்வென்ஷன் பாலிசி சென்டர். நீங்க ஷார்ட்டா யூஎஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. யூஎஸ் கண்ட்ரில இருந்து தான் இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்றாங்க. அண்ட் செகண்ட் வந்து யூகே இருக்கு, தேர்ட் வந்து பிரான்ஸ். ஸோ 40th பொசிஷன்ல இந்தியா. இதுக்கு முன்னாடி அதாவது 2019 ரிப்போர்ட்ல வந்து நம்ம 36th பொசிஷன்ல இருந்தோம். ஓகே, அடுத்து பார்த்தோம்னா ஃப்ரீடம் இன் த வேர்ல்டு 2020 ரிப்போர்ட் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபின்லாண்டும் 83rd பொசிஷன்ல இந்தியாவும் இருக்கு. இந்த ஃப்ரீடம் இன் த வேர்ல்ட் 2020 ரிலீஸ் பண்றது பார்த்தோம்னா ஃப்ரீடம் ஹவுஸ் யூஎஸ் ஆர்கனைசேஷன். இந்த ஃப்ரீடம் ஹவுஸ்ங்கிறது வந்து ஃப்ரீடம் இன் த வேர்ல்ட் 2020 ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்றாங்க.
இது மொத்தமா 195 கண்ட்ரீஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. அந்த 195 கண்ட்ரீஸ்ல 83வது பொசிஷன்ல இந்தியாவும், ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல ஃபின்லாந்து அண்ட் அடுத்து செகண்ட் பொசிஷன்ல நார்வே, தேர்ட் பொசிஷன்ல ஸ்வீடன். ஃபர்ஸ்ட் ஃபின்லாந்து, நார்வே அண்ட் ஸ்வீடன். 83rd பொசிஷன்ல நம்ம இந்தியா இருக்கு. இது ரிலீஸ் பண்றது யாருன்னு பார்த்தோம்னா ஃப்ரீடம் ஹவுஸ் யூஎஸ். அடுத்து சோஷியல் மொபிலிட்டி ரிப்போர்ட் 2020. இந்த மொபிலிட்டி ரிப்போர்ட்டை சப்மிட் பண்றது யாருன்னு பார்த்தோம்னா வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம். வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1971. இந்த சோஷியல் மொபிலிட்டி ரிப்போர்ட்ல அவங்க மொத்தமாக 82 கண்ட்ரிஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. அதில் நம்ம இந்தியா வந்து 76th பொசிஷனில் இருக்கு. 76th பொசிஷனில் இந்தியாவும், ஃபர்ஸ்ட்டில் டென்மார்க்கும் இருக்கு. ஸோ சோஷியல் மொபிலிட்டி ரிப்போர்ட்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன் டென்மார்க், 76th பொசிஷன் இந்தியா. ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்றதுனா ஹென்லி அண்ட் பார்ட்னர்ஸ் ஃபிம். இந்த ஆர்கனைசேஷன் வந்து யூஎஸ் டிபெண்ட் ஆர்கனைசேஷன். ஹென்லி அண்ட் பார்ட்னர்ஸ் ஃபிம் யூஎஸ். இவங்க தான் வந்து இந்த ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் வந்து பப்ளிஷ் பண்றாங்க. அதாவது ஒரு கண்ட்ரியோட பாஸ்போர்ட்டுக்கு எவ்வளோ பவர் இருக்கு அப்படிங்கிறது இந்த பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜப்பான் அண்ட் 84th பொசிஷன்ல இந்தியா. இந்தியா வந்து 2 ரேங்க் ஸ்லிப் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா 2019 ரிப்போர்ட்ல வந்து 82nd பொசிஷன்ல இருந்தோம். 2019 ரிப்போர்ட்ல 82nd பொசிஷன்ல இருந்து இப்போ நம்ம 84th பொசிஷனுக்கு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல ஜப்பான். அடுத்து ஈஸி ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் ரேங்கிங் 2020. ஈஸி ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் வந்து ரிலீஸ் பண்றது யாருன்னு பார்த்தோம்னா வேர்ல்டு பேங்க். வேர்ல்டு பேங்க் தான் வந்து இந்த ஈஸி ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் EODB. இட்ஸ் அன் அப்ரிவேட்டட் ஃபார்ம். ஞாபகம் வச்சுக்கோங்க. EODB ரிப்போர்ட் யார் சப்மிட் பண்றாங்கன்னு பார்த்தோம்னா வேர்ல்டு பேங்க். இவங்க இந்த ரிப்போர்ட்ல 190 கண்ட்ரிஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. அதுல ஃபர்ஸ்டா வந்து நியூசிலாண்டும், 63rd வந்து இந்தியாவும் இருக்கு. இதுல நம்ம லாஸ்ட் டைம் ரிலீஸ் பண்ண ரிப்போர்ட்ல 77th பொசிஷன்ல இருந்தோம். இந்த ஈஸி ஆஃப் டூயிங் பிசினஸ்ல லாஸ்ட் டைம் ரிலீஸ் பண்ண ரிப்போர்ட்ல 77th பொசிஷன்ல இருந்தோம். அதுல இருந்து 14 ரேங்க் முன்னேறி இப்ப 63வது ரேங்க்கு வந்துட்டோம். அதே மாதிரி இந்தியா தான் சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸ்லயே ஃபர்ஸ்டா இருக்கிறது இந்த ஈஸி ஆஃப் டூயிங் பிசினஸ் ரிப்போர்ட்ல. அண்ட் லாஸ்ட் பொசிஷன் அதாவது 119th பொசிஷன்ல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சோமாலியா இருக்கு. கிளைமேட் ரிஸ்க் இண்டெக்ஸ். இந்த கிளைமேட் ரிஸ்க் இண்டெக்ஸ் வந்து ஒரு கண்ட்ரி வந்து கிளைமேட்டால எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க. இதை சப்மிட் பண்றது யாருன்னு பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் என்விரான்மெண்டல் திங்க் டேங்க் இன்டர்நேஷனல் என்விரான்மெண்டல் திங்க் டேங்க் ஜெர்மன் வாட்ச். இன்டர்நேஷனல் என்விரான்மெண்டல் திங்க் டேங்க் ஜெர்மன் வாட்ச் தான் வந்து இந்த கிளைமேட் ரிஸ்க் இண்டெக்ஸ் 2020 ரிலீஸ் பண்ணது. இதுல 181 கண்ட்ரிஸ் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. அதுல ஃபர்ஸ்டா வந்து ஜப்பான், அடுத்து இந்தியா வந்து 5th பொசிஷன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஜப்பான் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த 2019 பொறுத்த வரைக்குமே வந்து ஜப்பான்ல ரொம்ப சிவியரான டைஃபூன் இருந்துச்சு. பிளஸ் அங்க சிவியர் ஹீட் ஸ்ட்ராம் இருந்துச்சு. இது மூலிமா வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு ஜப்பான் வந்துட்டாங்க. அடுத்து 5th பொசிஷனுக்கு இந்தியா வந்ததுக்கான ஒரு மேஜர் ரீசனா பார்த்தோம்னா நம்மளோட மான்சூன்னால தான். அதாவது மான்சூன் ஸ்கிப்னால இல்லை, ரெகுலர் மான்சூன் தான். அது மூலியமாவே வந்து கேரளால மட்டுமே 324 பேர் வெள்ளத்தால இறந்துருக்காங்க. இதுவும் பிளஸ் நம்ம சைட்ல இருந்த ஹீட் ஸ்ட்ராம் டெம்பரேச்சர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அதுவும் ஒரு காரணமா நம்ம 5th பொசிஷன்ல இருக்கோம். இதுல செகண்ட் பொசிஷன், அதாவது ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல ஜப்பான், செகண்ட் பொசிஷன்ல பிலிப்பைன்ஸும், தேர்ட்ல ஜெர்மனியும் இருக்கு. ஓகே, அடுத்து ஜெண்டர் கேப் ரிப்போர்ட் சப்மிட் பண்றது யாருன்னு பார்த்தோம்னா வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம். இந்த ரிப்போர்ட்டை வந்து
2006 இருந்து இவங்க ரெடி பண்ணிட்டு வராங்க ஜெண்டர் கேப் ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்ல 11 வருஷமா ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிறது வந்து ஐஸ்லாந்து. 11 வருஷமா ஃபர்ஸ்ட் பொசிஷன் லீடிங்லேயே இருக்கிறது பார்த்தோம்னா ஐஸ்லாந்து தான். நம்ம வந்து 112வது பொசிஷன்ல இருக்கோம். பட் இந்த தடவை நம்ம 4 பொசிஷன் பின்னாடி போயிட்டோம். ஏன்னா லாஸ்ட் டைம் 108வது பொசிஷன்ல இருந்தோம், இப்போ 112வது பொசிஷனுக்கு போயிட்டோம். அண்ட் இதுல 153 கண்ட்ரிஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. இந்த 153வது கண்ட்ரி எதுன்னு பார்த்தோம்னா, பாட்டம் கண்ட்ரி எதுன்னு பார்த்தோம்னா ஏமன், அதுக்கு மேல ஈராக் அண்ட் பாகிஸ்தான். 153வது வந்து ஏமன், 152 ஈராக், 151 பாகிஸ்தான். நம்ம 112வது பொசிஷன்ல இருக்கோம். ஸோ இது வரைக்கும் 2020 இது வரைக்கும் வந்த ரிப்போர்ட் எல்லாமே பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். தேங்க்யூ.